ஒருவருடைய பழக்கவழக்கங்கள் இதெல்லாம் தவறு. இந்த பழக்கவழக்கம் இருக்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு. நல்ல விதமா இதை மாத்திக்கோங்க அப்படின்னா எந்த பழக்கத்தெல்லாம் சொல்லுவீங்க? பழக்கவழக்கங்கள். ஸோ இங்கிலீஷில் வந்து பிஹேவியர்னு சொல்லுவாங்க. ஆமா. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த இடத்துக்கு போகிறோமோ, நம்ம எந்த இடத்துக்கா இருக்கட்டும், ஒரு கல்யாண வீடாக இருக்கட்டும், ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு சாவு வீடாக கூட இருக்கட்டும். எப்படி ஒரு சாவு வீட்டுக்கே போனோம்னா சரி, எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பிஹேவியர் நம்ம மாற்றணும். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிக்கணும், முன்னேறணும், என்னை பார்த்தாலே நிறைய பேர் பயப்படணும், அந்த அளவுக்கு நீங்கள் லீடராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் செய்யக்கூடியது உங்களோட பிஹேவியரை நீங்கள் மாற்றணும். நிறைய பேர் லைஃப்பில் வந்து டவுன்ஃபால் ஆகிறதே பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்னு இருக்கிறதால மட்டும்தான். அந்த நான் தான் எல்லாமே அப்படின்ற எண்ணம் மட்டும் உங்கள் மனசில் வந்து அடியோடு அறுத்து தூக்கி போட்டுருங்க. குருவே மகான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். ஒரு மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்க்கையில எப்படியெல்லாம் முன்னேறலாம், என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடித்தா அவங்க லைஃப்ல ஜெயிக்க முடியும், தோல்வியை கண்டு அஞ்ச வேண்டாம் அப்படின்னு நிறைய பதிவுகள் நீங்க கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான டாபிக் ஒருவருடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் தவறு. இந்த பழக்க வழக்கம் இருக்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு. நல்ல விதமா இதை மாத்திக்கோங்க அப்படின்னா எந்த பழக்கத்தெல்லாம் சொல்லுவீங்க? நல்லா கேட்டீங்க. வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அது. மகா அவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வந்து பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள். ஸோ இங்கிலீஷில் வந்து பிஹேவியர்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த இடத்துக்கு போகிறோமோ, நம்ம எந்த இடத்துக்காக இருக்கட்டும், ஒரு கல்யாண வீடாக இருக்கட்டும், ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு சாவு வீடாக கூட இருக்கட்டும். எப்படி ஒரு சாவு வீட்டுக்கே போனோம்னா சரி, எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பிஹேவியர் நம்ம மாற்றணும். இல்லை நான் ஜெனூன் பர்சன், ஹானஸ்ட்டாக தான் இப்படி தான் இருப்பேன்னா நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா சில இடத்துக்கு வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு தோல்வி கொடுத்துரும். அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிக்கணும், முன்னேறணும், என்னை பார்த்தாலே நிறைய பேர் பயப்படணும், அந்த அளவுக்கு நீங்கள் லீடராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் செய்யக்கூடியது உங்களோட பிஹேவியரை நீங்கள் மாற்றணும். ஏன்னா இப்போ ஒரு ஆஃபீஸில் போகிறீங்கன்னா உங்களோட சீனியர் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஆமாம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஆல்ரெடி அவங்களோட அதிகமான மார்க்லேயே நீங்கள் படிச்சிருந்தாலும், நீங்கள் கிரேட்டே 1 நம்பர் 1 ஸ்கூலில் 1 காலேஜ் 1 அப்படி வாங்கியிருந்தாலுமே உங்களுக்கு மேலே சீனியர் இருக்கிறவங்க கூட வயசு கம்மியில் இருக்கிற ஆளாக இருந்தாலுமே அவனுக்கு தர ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுக்கணும். இல்லை நான் அதிகமாக படிச்சிருக்கேன், நான் என் படிப்புன்னா உங்கள் படிப்பு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே தலகணமாக யூஸ் பண்ணுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. எதுக்கு உங்கள் படிப்பு வச்சு சொல்கிறேன்னா, இப்போது நிறைய பேர் லைஃப்பில் வந்து டவுன்ஃபால் ஆகிறதே பார்த்திங்கன்னா நான் தான் அப்படின்னு இருக்கிறதால மட்டும்தான். அந்த நான் தான் எல்லாமே அப்படின்ற எண்ணம் மட்டும் உங்கள் மனசில் வந்து அடியோடு அறுத்து தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு மேலே வயசு கம்மியில் இருக்கிறவங்க மேலே போஸ்டிங் அதிகமாக இருந்தாலும் அவருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுக்கணும். எந்த இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோமோ அங்கே மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் மரியாதை கிடைக்கும். ஏன்னா நீங்கள் என்ன தருங்களோ அதை நான் திருப்பி தருவாங்க. அப்போ நீங்கள் மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு தர ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ உங்களோட பிஹேவியர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், உங்கள் பிஹேவியர் நீங்கள் மாற்றணும். இல்லை நான் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வெளில இருப்பேன்னீங்கன்னா நீங்கள் அன்ஃபிட். வீட்டில் இருக்கிறது வேறு மாதிரி இருக்குது. அது வந்து நம்மளோட பர்சனல். பிள்ளைங்கிட்ட ஹானஸ்ட்டாக இருக்குது, மனைவி கிட்ட ஹானஸ்ட்டாக இருக்கிறது, அப்பா அம்மா கிட்ட பாசமாக இருக்கிறது, ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் வீட்டில் வெளியில் வந்தாலுமே ஒருத்தர் ஆள் தகுந்த மாதிரி ஒருத்தர் பழகணும். அதுக்குன்னு உங்களை நடிக்க சொல்லலை, நேச்சுரலாக இருங்க. ஆனால் பிஹேவியர் சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் மாற்றுங்க. ஏன்னா உங்களை நீங்கள் மாற்றணும். சிரித்து பேசுறவங்க நல்லா சிரித்து பேசுங்க, ஜாலியாக இருங்க. கரெக்டாக இருக்கிறவங்ககிட்ட நீங்களும், ஏன்னா கரெக்டாக இருக்கிறவங்ககிட்ட சிரிக்காதவங்ககிட்ட நீங்கள் சிரிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அங்கே லூசர் மாதிரி தெரிவிங்க. அப்போ என்ன அர்த்தம்? சிரித்து பேசுகிறவங்ககிட்ட லைட்டாக சிரித்து பேசணும். கரெக்டாக இருக்கிறவங்ககிட்ட சைலண்ட்டாக இருக்கணும். சைலண்ட்டாக தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா சைலண்ட்டாக இருக்கிறவங்க கூட நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் தான் உங்களை போயிட்டு அவங்க கூட வச்சுப்பான். சைலண்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் பேசியிருந்து பாருங்களேன், உங்களை கட் பண்ணி விட்டு நான் போனோம் அடுத்த டேபிளுக்கு மாற்றிடுவான். அப்போ அங்கே நீங்கள் டவுன்ஃபால் ஆகிறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது? அங்கே உங்களுக்கு வேஸ்ட்டு. அதே மாதிரி தான் சிரிச்சிருக்கவங்க நீங்கள் போய் சைலண்ட்டாக இருந்து பாருங்களேன், இவனா சுடுமூஞ்சி மாதிரி சிரிக்க கூட மாட்டான் அப்படின்றோம், அங்கேயும் டவுன்ஃபால். அப்போ என்ன தெரியுது? சிரிக்கிறவங்ககிட்ட சிரித்து பேசணும், சைலண்ட்டாக இருக்கவங்கிட்ட சைலண்ட்டாக இருக்கணும், லூஸ் டாக்காக வருவங்ககிட்ட கூட நீங்கள் வார்த்தை யோசித்து பேசணும். ஸோ நம்ம நடக்கிற
நம்ம போடுற உடை, நம்ம உணவுற உணவு. ஒரு இடத்துக்கு போனோம்பா, அப்பா சாப்பாடு கிடச்சிச்சுனா இஷ்டத்துக்கு வயிறு நட்டு முச்சின்னு சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், உங்கள் உடம்பு தான், வயிறு தான், நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதிரால் இதை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்னடா ஒரு இடத்துக்கு வந்து இப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அது அடுத்த ஃபங்க்ஷன் போன வரையும் அவங்க சொல்லி காட்டுவான். உங்கள் முன்னாடி பேச மாட்டான், ஆனால் உங்கள் பின்னாடி பேசுவான். அவன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போனேன்னா எவ்வளோ சாப்பிட்டான் தெரியுமா அப்படின்னுவான். அப்போ அங்கே என்ன ஆகுது, உங்களை சீப்பாக போட்டுருப்பாங்க. ஸோ டேமேட் ஆகுறீங்க. அப்போ என்ன ஆகுது, இதுதான் நீங்கள் மாற்றணும்னு சொல்கிறது. ஏன் குருஜி நீங்கள் ஒரு குருஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் ப்ராக்டிக்கல் சொல்லித்தரேன்னா முதல்ல வந்து நீங்கள் வேற சரிப்படுத்துங்க. நான் இன்னும் உங்களுக்கு நிறைய கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. இறைவன்னா என்னென்னு உங்களுக்கு இறைவனையே காட்டக்கூடிய தன்மை என்கிட்ட இருக்குது. இறைவனையை வந்து நீங்கள் உணரக்கூடிய வைக்கிற ஆற்றல் என்கிட்ட இருக்குது. இந்த பிரபஞ்சம்னா என்ன, இந்த பிரபஞ்சத்தில் 5 எலிமெண்ட்ஸ் அதுக்கு என்ன எல்லாமே நான் உங்களுக்கு காட்டக்கூடிய தன்மை என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் அதெல்லாம் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் உங்களை நான் மாற்றணும். புரியுதுங்களா? இப்போ என்கிட்ட வந்து டைரெக்டாக வரவங்ககிட்ட என்கிட்ட உட்கார வச்சு நான் கிளாஸ் கொடுப்பேன். சில பேர் வராதவங்களுக்கு நான் ஆன்லைன் மூலிமா தான் கிளாஸ் கொடுத்தாகணும். இது நீங்கள் வீடியோவாக எடுத்துக்காதீங்க. இது உங்கள் லைஃப்பில் மாற்றக்கூடிய ஒரு கிளாஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போது லைஃப்பில் முன்னேறினா நம்ம லூசராக இருக்கக்கூடாது, கிங்காக இருக்கணும். ஸோ அப்போ கிங்காக இருக்கணும்னா அளந்து பேசணும், அளவோடு பேசணும், அளவோடு சாப்பிட்ணும், அளவோடு சிரிக்கணும், அளவோடு இருக்கணும். ஸோ எல்லாமே ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட கேரக்டர் நீங்கள் அந்த இடத்துல மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். சிரிக்கிற இடத்துல சிரிக்கணும், ரொம்ப சைலண்ட் இடத்துல சைலண்டாக இருக்கணும். அப்படி நீங்கள் மாற்றும் போது என்ன ஆகுனா, யார் உங்க கூட இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பேரில் எல்லாம் வந்துடும். நீங்கள் நல்லா பேசுகிறவங்ககிட்ட நீங்கள் சைலண்டாக இருந்தீங்கன்னா அவங்கள கூட வச்சுக்க மாட்டான். பேசாதவங்ககிட்ட நீங்கள் பேசிட்டே இருந்துச்சுன்னா அவனும் கூட வச்சுக்க மாட்டான். அப்போ என்ன ஆகுது, உங்களை எல்லாம் கட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கங்கன்னு சொல்ல வரேன். இது வந்து திருப்பி சொல்கிறேன், நான் இனிமேல் கொடுக்குற ஒரு வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரு 3-6 மந்த்துக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிற வீடியோ மட்டும்தான் போடுவேன். நான் தியானத்தை பற்றி அவ்வளோ பேச மாட்டேன். ஏன்னா தியானத்தை பற்றி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு நான் டைரக்ட் மீட்டிங்கில் வைப்பேன், டைரக்ட் மீட்டப்பில் வைப்பேன். தீட்சை கொடுக்குற மாதிரி இருக்கும், நீங்கள் என்னை பார்க்குற மாதிரி இருக்கும், சொற்பொழி பேசுகிற மாதிரி டைரெக்டாக நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாமே நெக்ஸ்ட்டு நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை மாற்றணும். ஏன்னா நீங்கள் இறைவனை நாடணும்னா முதல்ல நீங்கள் தூய்மையாகணும். நீங்கள் தூய்மையாகணும்னா உங்களை நீங்கள் மாற்றணும். சிப்பி மாதிரி சொல்கிறேன் இல்லையா, நம்ம செதுக்கணும் உங்களை. இப்போ நான் வந்து உங்களை உட்காந்து செதுக்கிறதுக்கும் நான் சொல்ல நீங்கள் அதை உணர்ந்து நீங்களே உங்களை செதுக்கணும். எதெல்லாம் லைஃப் மாற்றினா நம்ம லைஃப் கோல் அடிக்கலாம், எதெல்லாம் மாற்றினா நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம், எதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டால் நம்ம ஒரு லீடராக வரலாம். அப்போ நீங்கள் லீடராக வரத்துக்கு நீங்கள் தான் மாறணுங்க, உங்களை யாரும் மாற்ற மாட்டாங்க. சின்ன வயசில் கூட பாருங்கள், ஸ்கூல் போகும்போது அம்மா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கரெக்டாக ட்ரெஸ் பண்ணி விட்டு, கரெக்டாக பெல்ட்டு போட்டு, கரெக்டாக கர்ச்சீஃப் கட்டி, தலை வந்து வாரி விட்டு பக்காவாக அனுப்புவாங்க. உள்ளே மிஸ் பார்த்தோன்னே குட் பைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது யாருக்கு சேரும்? அம்மாவுக்கு தான் சேரும். இது வந்து நீங்கள் குழந்தையில செய்கிறீங்க. இப்போ ஸ்கூலில் போனால் அந்த மாதிரி பண்ண முடியுமா? உங்கள் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் வாங்கி தச்சு உங்கள் ட்ரெஸ் பண்ணால் உங்களை பார்த்தோன்னே என்ன இப்படி வரேன்னுவாங்க. அப்போ என்ன தெரியுது, அங்கே சின்ன வயசை செதுக்கிறது யார்? அம்மா. அதுக்கு அடுத்தது உங்கள் லைஃப்பை செதுக்க போகிறது தான் ஆசான், குருஜி எல்லாமே. அதுவாக தான் இருக்கிறது நான் ஆசைப்பட்றேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு வீடியோலையும் ஒரு விஷயத்த முதல்ல உங்களை நீங்கள் எப்படி மாற்றணும் இதெல்லாமே கொடுப்பேன். இது எல்லாமே தயவு செஞ்சு சொல்கிறேன். லைஃப்பில் நீங்கள் முன்னேற தான் ஆசைப்படுறேன் தவிர நான் முன்னேற ஆசைப்படல. நான் முன்னேற ஆசைப்பட்டேன் நான் நார்மலாக 4 கிளைண்ட்டை பார்த்துட்டு ஃபீஸ் வாங்கிட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நான் இங்கே பணம் சம்பாதிக்க வரல, மக்களை சம்பாதிக்கணும். மக்கள்னால் என்ன, மக்கள் இறைவன்னா என்ன, ஸோ பிரபஞ்சம்னா என்ன, பஞ்சலோகம்னா என்ன, சித்தர்கள்னா என்ன, ஆசான்னா என்ன, குருன்னா என்ன, அது எல்லாமே உங்களை நான் புரிய வைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி புரிஞ்சவங்க ஆசான்களாகி எங்கேயோ போயிட்டாங்க. நல்லா பாருங்கள், லைஃப்பில் சாதித்தவங்க எல்லாமே இறைவன் வழிபட்டு, ஆசானை வழிபட்டு, ஒரு குருஜியோட சொல் பேச்சை கேட்டு ஒரு விஐபி இருப்பான், கோடிகள்லாம் சுற்ற வச்சுருப்பான். ஆனால் சாதாரண ஒரு மரத்துக்கள் ஒரு சாமியார் உட்காந்துருப்பான், அவர் காலில் போய் விழுவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் ஒரு மதிச்சன்றது விஷயத்தில் தான். இது அவனை பார்க்குறது பைத்தியக்காரமாக சொல்லிட்டு மதிக்காமல் போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவன் அவ்வளோ பேர் ஆளாக இருக்க முடியாது. அவன் ஒரு ஜாகுவார் கார்லையும் பென்ஸ் கார்லையும் போகிற காரணம் வந்து இந்த குரு கிட்ட அவன் ஆசீர்வாதம் வாங்கினதால மட்டும்தான். புரியுதுங்களா? அதனால் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. மகா அவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கும். பழக்க வழக்கங்கள் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுது. இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இடத்துக்கு ஏற்றாற்போல் நம்மளை நாம செதுக்கி மாற்றிக்கொள்வதுதான் சிறப்பு அப்படின்னு ரொம்ப அழகா யதார்த்தமான அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க குருஜி. நன்றி. நன்றி.